எஸ் சார். ஓகே. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. ஏற்கனவே டிஸ்கஷன் பண்ண பகுதி தவிர்த்துருங்க. புதுசா என்ன ஏற்கனவே டீச் பண்ணதை விட்டுட்டு புது டாபிக் இருந்தா first page. Do you have any doubt? It's no doubt. Sir. Which one, ma'am? Hello. Sir, ninth question doubt, sir. Okay. Ninth one. So ninth one class notes la கொடுத்திருக்கேன். The linear synthesis பார்த்த மாதிரி. இல்லம்மா, the pieces of molecules are prepared and then assembled late in the synthesis. Convergent. ரெண்டு A இது ஒன்று தயாரிக்கிறோம். ஓகேவா? ஸோ D plus E னா F இருக்குன்னா இது ரெண்டும் சேர்ந்து தயாரிக்கிறது. இட்ஸ் கால்ட் கன்வர்ஜென்ட் பீசஸ் ஆஃப் மாலிகுல்ஸ். இது தனியா அப்புறம் கம்பைன் பண்றது. Okay sir, thank you sir. Second question sir. செகண்ட் கொஸ்டின் கிளாஸ்ல எடுத்துருக்கு பாருங்க. 1,3-diethane எடுத்துருக்கேன். அசைல் ஆனயான். ஸோ எது சிந்தட்டிக் ஈக்குவலன்ட் ஆஃப் அசைல் ஆனயான்? ஆப்ஷன் பி பாருங்க. இஃப் யூ ஆட் பேஸ், வாட் வில் ஹேப்பன்? பேஸ் 1,3-diethane எடுத்துருக்கோம்ல, உம்போலாங் எடுத்துருக்கோம் பாருங்க. பேஸ் போட்டு இந்த புரோட்டான் எடுத்துக்கோம். ஓகே. அப்போ எம்இ கார்பானியான் வரும். அதுக்கப்புறம் ஒரு நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடந்து ஃபாலோடு பை ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா இது என்ன ஆகும்? இட்ஸ் ஈக்குவல் டு அசைல் ஆனயான். அதுல அசைல் குரூப் CH3 CO மைனஸ் வருமாங்க சார்? ஆமாமா, அசைல் குரூப்னா CH3 CO மைனஸ், இதுதான் அசைல் ஆனயான். சார் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் ஆமாங்க சார். பேஸ் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் மைனஸ் வருவாங்க சார். திருப்பி ஹைட்ராலிசிஸ் பண்ணோம்னா CH3 CH2 மைனஸ் தாங்க சார் வரும். கீட்டோ குரூப்பா மாறுமாங்க சார்? ஆமா, ஏற்கனவே கிளாஸ் நோட்ஸ்ல கவனிக்கீங்க. கிளாஸ் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன் கார்பனைல் காம்பவுண்ட். ஸோ ஒரு அல்கைல் ஹாலைடு போட்டுட்டு ஃபைனலா ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா OH வரும், ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆயிட்டு CO-ன்னு வரும். ஓகேங்க சார். உம்போலங்களை நடத்திட்டு சொல்லி கேட்பாங்க தானே சார். இப்ப நம்ம காமனா வந்து அந்த நியூக்ளியோஃபிலிக் சிங்தான் எலக்ட்ரோஃபிலிக் சிங்தான் எழுதி போட்டீங்க பாருங்க சார். அங்க அசைல் குரூப்புக்கு வந்து அசிட்டிக் அன்நைட்ரைடு, அசிட்டிக் ஆசிட் எல்லாமே வந்தது சார் எக்ஸாம்பிளா. இது வந்து எப்படி டி வந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கு சார். இல்லம்மா, இப்ப இது பாருங்க. இது வந்து MeCO மைனஸ்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். MeCO மைனஸ். ஓகே, ஒரு ரியாக்ஷன் எழுதுன்னு பாருங்க. இப்ப இதுல நீங்க ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது பேக் சைடு இதெல்லாம் கிளாஸ்ல நடத்திருக்கேன். SN2 ரியாக்ஷன். ஓகேவா? அப்ப என்ன ஆகும்? Me. ஓகே, ஸோ எஸ் டைதயேன் எஸ். ஓகேவா? அடுத்தது என்ன ஆகும்? ஒரு ஆர் குரூப் வந்துருமா? ஆர் குரூப். ஓகேவா? ஸோ அடுத்தது நீங்க ஹைட்ராலிசிஸ் பண்ணும்போது நான் என்ன சொல்றது, பாண்ட் பிரேக் ஆயிட்டு இங்க கீட்டோ குரூப் வரும்னு சொல்லியிருக்கேன். ரைட்டா? ME. எஸ் சார், இது வரைக்கும் இருக்குங்க சார். ஐயா, இதுதான் இந்த குரூப் தானே அசைல். அப்ப therefore it's அசைல் ஆனயான். அந்த கார்பன் வந்து ஆனயான், அது இருந்தா தான் இது வரும். அதனால இது சிந்தட்டிக் ஈக்குவலன்ட். இதுக்கு கீட்டோன் ப்ராடக்ட்டா கிடைச்சாலும் அசைல் ஆனயான் வந்து அங்க அசைல் ஃபார்ம் ஆகுறதுனால நம்ம வந்து ஆமா, இந்த குரூப் தான் அசைல். இது ஆனயானா இருந்தால்தான் RXல ரியாக்ட் பண்ணும், உங்களுக்கு காம்பவுண்ட் கிடைக்கும். அப்ப இந்த காம்பவுண்ட் ஒரு அசைல் ஆனயானா இருந்தாதான் RXல SN2 ரியாக்ஷன் நடக்கும். ரைட்டா? அது எதுல இருந்து வருது? 1,3-diethane இருந்து வருதுனால அது சிந்தட்டிக் ஈக்குவலன்ட். ஓகேங்க சார். அது கீட்டோன் கிடைக்கிற வரைக்கும் ப்ராடக்ட் நம்ம போட்டுக்கலாம் சார். நான் அசைல் ஆனயான் கிடைக்காதனால எங்களுக்கு சேம் क्वेश्चन ஆன்சர் டவுட் ஆயிடுச்சுங்க சார். கீட்டோன்றது அசைல் தானே.
இப்ப இப்ப இந்த கீட்டோ குரூப் பாருங்க, நான் லாஸ்டா எழுதிக்கிறேன் கீட்டோ குரூப் MECO6. இப்ப பிரேக் பண்ணா பிரேக் பண்ணி பாருங்க MECO6. ஓகே, பிரேக் பண்ணா என்ன போடுவீங்க? MECO மைனஸா ஆர் பிளஸ், கரெக்டா? அசைல் அயன் வந்துச்சா? அசைல் அயன் வந்துச்சா? இது வந்து சிந்தானு. இந்த சிந்தானு எதுல இருந்து ப்ரிப்பேர் பண்ணோம்? 1,3-diethane. therefore it's acyl ayanine. சார் இப்ப வந்து இந்த இடத்துல பிரேக் பண்ணோம்னா சி வந்து மைனஸ் தான் நம்ம போடணும் சார், சி பிளஸ் போட முடியாதுங்க சார். இல்ல சி பிளஸ் போடலாமா? சி பிளஸ் போட்டா இங்க கொடுத்துருக்க காம்பவுண்ட்ல அசைல் குளோரைடு, இதுதான் சி பிளஸ். கொஸ்டின் வந்து அசைல் ஆனியான் கேட்டிருக்கனால நம்ம இப்படி எப்படி போடுறோம்? அசைல் ஆனியான் கேட்டதுனால இதுல வரும். நீங்க ஆப்ஷன் ஏல நீங்க அப்படி பண்ண முடியுமா? முடியாதுங்க சார், அசைல் கேட்டையான் தாங்க சார் வரும். அங்க வந்து அசைல் கேட்டையான், குளோரின் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆயிட்டாங்க. குளோரின் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆயிட்டாங்க, மைனஸ் நீங்க போட முடியாது. இட் ஷுட் பி CH போட முடியாது பிளஸ். இது அசைல் கேட்டையான், ரைட்டா? எஸ் சார், எஸ் சார். சோ அப்ப அசைல் ஏனையான் அப்படிங்கும்போது இந்த நம்ம இதுல இருந்து தான் வந்திருக்குது அப்படின்னு 1,3-diethane வந்திருக்கு நாம படிச்சுக்கணும் சார். எக்ஸாக்ட்லி. ஓகேங்க சார். அதே மாதிரி சார் क्वेश्चन நம்பர் 4 டவுட்ங்க சார். ஃபார்மைல் ஏனையான் இஸ் ஈக்குவல் டு, இப்ப சொன்ன இதேதான் 1,3-diethane ஆனியான். ஃபார்மைல் ஆனியான்னா ஃபார்மால்டிஹைட்ல இருந்து வந்திருக்கும். அசைல் ஆனியான்றது அசைல் பி ஆப்ஷன் போட்டிருக்கேன் இல்லையா? பி ஆப்ஷன் அது எப்படி பண்ணுவோம்? அப்ப HCH அசிட்டால்டிஹைட் வந்து ஃபார்மால்டிஹைட்ல இருந்து வந்திருக்குதுன்னு நம்ம வெச்சுக்கணுமாங்க சார்? பாருங்க, இது ஃபார்மால்டிஹைடா. இப்ப பேஸ் போட்டீங்கன்னா இந்த புரோட்டீன் எடுத்துக்குமா? அப்ப இது பிரேக் பண்ணீங்கன்னா HCO ஆனியான், ஃபார்மைல் ஆனியான். சோ இந்த ரெண்டு क्वेश्चनமே நம்ம 1,3-diethane ஆட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கிற காம்பவுண்ட் வந்து பேஸ் ரிமூவ் பண்ணி கார்பன் ஏனையானா ஃபார்ம் ஆகறனால அந்த அசைல் ஏனையான் கிடைக்குதுங்க சார். நீங்க அப்படி எல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம். எந்த ஒரு ரியேஜென்ட்ல இருந்து இந்த பீஸ் கிடைக்கும், இந்த ஸ்பீசிஸ் கிடைக்குமோ அது சிந்தான் ஈக்குவலன்ட், அவ்வளவுதான். இப்ப உங்களுக்கு வந்து ஃபார்மைல் ஆனியான் எதுல இருந்து தயாரிக்க முடியும்? ஒரே வரியில கேட்டா ஃபார்மைல் ஆனியான் எதுல இருந்து தயாரிக்க முடியும்? அவ்வளவுதான். 1,3-diethane இருந்து தயாரிக்க முடியும், அவ்வளவுதான். அதான் சார். கேட்டையான் நிறைய எக்ஸாம்பிள் பார்த்திருக்கோம் சார். ஏனையான் வந்து எஸ் சார், எஸ் சார். சார் 10th எக்ஸாம் क्वेश्चन नंबर 10 சார். 10 சார், क्वेश्चन नंबर 10. Excuse me, sir. Yes, tell me. Question number 5, sir. Question number 4 link, sir. Yeah. அதுல B, D ஆப்ஷன் வராதுங்களா சார்? இல்லம்மா, அது B, D எல்லாம் வராது. 1,4-diethane வந்து ரிங் ஸ்ட்ரக்சர் ரொம்ப பெருசு. அது மாதிரி ஒரு காம்பவுண்ட் ப்ரிப்பேர் பண்றதுல B ல வந்து சல்ஃபர் ஆக்சிஜன் பாண்ட் வந்து மோர் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பேஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ ஃப்ரம் ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், அந்த 1,3-diethane ஃபார்ம் ஆகாது, அந்த காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகாது. ஓகே சார். 5 கேட்டிருக்கீங்க பாருங்க. 5 வந்து சிந்தான்ஸ் ஆர் ஐடியலைஸ்டு ஃப்ராக்மெண்ட்ஸ் ரிசல்ட்டிங் ஃப்ரம் ஏ டிஸ்கனெக்ஷன். அது கரெக்ட் தான், ஏ கரெக்ட். ஏன்னா டிஸ்கனெக்ஷன் பண்ணா கிடைக்கிறது சிந்தான். அடுத்து பி, உம்பொலங்க ரெஃபர்ஸ் டு தி ரிமூவல் ஆஃப் நார்மல் polarity of a functional group. அது கரெக்ட் தான். உம்போலங்கிறது ரிவர்சல் polarity. ஒரு கார்பனல் குரூப்ல பிளஸ் வந்து வரது வந்து மைனஸா வந்துச்சுன்னா which is called உம்போலார். ஓகே, அப்ப A and B are correct. பட் ஏக்கும் பிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இல்லையா? So therefore both A and B are correct. ரைட்டா? பட் B is not the correct explanation of A. ஏக்கு அதுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. இம்பலாங் ரெஃபர்ஸ் டு தி இடியாசிக்கல் polarity தான் சார் படிச்சோம். அதனாலதான் சார் டவுட் வந்துச்சு. ரிமூவல் ஆஃப் நார்மல் polarity இருக்கு இல்லையா? நார்மல் polarity ரிமூவ் பண்ணிட்டு அது இல்லஜிக்கல் தானே. ரிமூவலான்னு போட்டிருக்கு இல்லையா? ரிமூவல் ஆஃப் நார்மல் polarity. எஸ் சார், தேங்க்யூ சார். நார்மலை வந்து ரிமூவ் பண்ணிச்சுன்னா அது என்னது? இல்லஜிக்கல். சார் क्वेश्चन नंबर 10 சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் சார், ஃபோர்த் ஒன் சார், அந்த 1,3 டைஆக்சிலேட் நம்ம அந்த கீட்டோன் ப்ரொடெக்டிங் குரூப் பார்ப்போங்க சார், அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணணுமா சார்? இல்லம்மா, அது வேற. அது வந்து ப்ரொடெக்டிங் குரூப் மட்டும் தான்.
அது ஹைட்ராலிசிஸ் பண்றது மட்டும் தான் ஃபார்ம் ஆகும். ஓகே சார். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க. 10 பாருங்க. அசைல் ஆனியான் வேற எதுல இருந்து அசைல் ஆனியான் கிடைக்கும்னு கேட்டேன். கீழே கொடுத்துட்டு எது அசைல் ஆனியான்? அசிட்டைல் குளோரைடு எடுத்துக்கிட்டா அசைல் கேட்டியான் தான் கிடைக்கும். ஓகேவா? எத்தில் மெக்னீசியம்னா எத்தில் ஆனியான் தான் கிடைக்கும் இல்லையா, கிரிக்னார்ட் ரியேஜென்ட். ஓகே, அக்ரிலோநைட்ரேட்ல we get a double bond கிடைக்கும். அப்ப you see this nitro ethane. So nitro ethane அது மட்டும் சார் ஈக்குவேஷன் தெரியலங்க சார். நைட்ரோ ஈத்தேன்மா, நைட்ரோ ஈத்தேன் இதுதான். நைட்ரோ ஈத்தேன் CH3 CH2 மட்டும் சார். அதுல இருந்து பேஸ் ரிமூவ் பண்ணா சொல்றேன். பேஸ் போட்டீங்கன்னா நைட்ரோ குரூப்புக்கு பக்கத்துல கூடிய ஆல்பா கார்பன்ல புரோட்டான் ரிமூவ் பண்ணுவோம். கரெக்டா? கார்பனேன் ஃபார்ம் ஆயிடுமா? கார்பனேன் ஃபார்ம் ஆயிடும். ஓகே, இப்ப இந்த காம்பவுண்ட் பாருங்க. இந்த காம்பவுண்ட் என்ன குரூப் போட்டா NO2 என்ன ஒரு ரியாக்ஷன் NO2 ஒரு ரியாக்ஷன் பண்ணா இந்த NO2 வந்து CO குரூப்பா மாத்த முடியும். NO2 ஒரு ரியாக்ஷன் நடத்துவோம், CO குரூப்பா மாத்த முடியும். என்ன குரூப் சொல்லுங்க, என்ன ரியாக்ஷன்? போன யூனிட் படிச்சிருக்கிறோம். ரிக்டர் ரியாக்ஷன். நெஃபாங் சார். எக்ஸலென்ட் வெரி குட். சோ நெஃப் ரியாக்ஷன். ஓகே, சோ இப்பதான் படிச்சோம்ல, மறந்துட்டோம். சோ NO2 குரூப் அல்கைல் அந்த ஸ்டேட்மென்ட் படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அல்கைல் பிரைமரியா இருந்தா ஆல்டிகைல், பிரைமரி அல்கைல் கீட்டோன், அவ்வளவுதான். அல்கேன்ஸ் நைட்ரோ அல்கேன்ஸ் நெஃப் ரியாக்ஷன் பேஸ் போட்டு நெஃப் ரியாக்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கீட்டோ கம்பவுண்டா மாறும். அப்ப NO2 கீட்டோவா மாத்துங்க. ஆனியன் போட்டுச்சா? No, what is that? Yes, sir. Acetylanion, sir. Acetylanion, sir. Okay, sir. Thank you. Hello. Good evening. சொல்லுங்க. ஃபைன் சொல்லுங்க. Okay, man, no problem. இல்ல அதுக்கு டைம் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நேரம் கொடுக்குறேன், நோ இஷ்யூ. ஒண்ணு நீங்க போயிட்டு வந்து கூட பண்ணலாம், இட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். எப்ப ரிட்டர்ன் வரீங்க? நோ இஷ்யூ. நீங்க அதுக்கப்புறம் கூட பண்ண, ஒன்றும் அர்ஜென்ட் இல்லை. நான் யாருக்குன்னா கொடுக்குறேன். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, நீங்க இருந்தா பண்ணுங்க. அதுக்கப்புறம் டைம் இருக்கு. இல்ல அவங்ககிட்ட கொடுங்க, ஏன்னா அந்த கையில மெட்டீரியல் அவங்க வாங்குவாங்களா, அப்படின்னா அவங்க கிட்ட கொடுத்துருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ. ஒன்றும் ப்ராப்ளம், ஒன்றும் இல்லை. நோ இஷ்யூ. ஓகே, பாய். ரெண்டு டவுட் சரி, இது அவ்வளவுதாங்க சார். கொஸ்டின் நம்பர் 15 டவுட்டுங்க சார். கொஸ்டின் நம்பர் 15 சார், இதுல டிஸ்கனெக்ஷன் வந்துங்க சார். எப்படி வந்து அந்த டிஸ்கனெக்ஷன் வந்ததுன்னே தெரியலைங்க சார். சார், ரெண்டு ஃபங்க்ஷன் குரூப் இருக்குங்களா சார்? இதுல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் தாங்க சார் இருக்கு. ஓகே, அதாவது ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் இருந்துச்சுன்னா ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இடையில எங்க கட் பண்ணாலும் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்பை கணக்குல எடுத்துக்கணும். ரைட்டா? ஓகேவா? சோ இங்க ஃபங்க்ஷனல் குரூப் இல்ல. சோ யூ ஸ்டார்ட் 1 2 3. ஓகேவா? சரி, இப்ப எங்க கட் பண்ணிருக்கிறோம்? 3ல கட் பண்ணிருக்கிறோம் இல்லையா? 1க்கு அப்புறம் 3ல கட் பண்ணிருக்கோம். ஏன்னா இங்க இருக்கிறது பியூட்டைல் ஆனியான், அப்ப இங்கதான் கட் பண்ணிருக்கோம் இல்லையா? இங்கதான் கட் பண்ணோம். சோ therefore it's called 1,3. சார், அப்ப இது 1,1 சொல்லக்கூடாதுங்க சார்? நோ 1,1 சொல்லக்கூடாது. 1,1ன்னா நான் பாருங்க இப்ப கிரீன்ல எழுதி பாருங்க, அதான் 1,1. இதுதான் 1,1. அந்த கார்பன் அந்த C டபுள் பாண்ட் இருக்கிற இடத்துலயே பக்கத்தாலேயே கட் பண்ணாது 1,1 சார். ஆமா, நீங்க ஃபங்க்ஷனல் குரூப் பாருங்க. ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றது பாருங்க. ஃபங்க்ஷனல் குரூப் இப்படி இருக்கு. ஒரு காம்பவுண்ட் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்படி இருக்கு ஒரு காம்பவுண்ட். இது 1 2 3 4. இதுதான் ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப்புக்கு இடையில நீங்க எங்க கட் பண்ணாலும் சரி, இங்க பண்ணாலும் சரி, இங்க பண்ணாலும் சரி, இங்க பண்ணாலும் சரி, ஆல் திஸ் 1,4 சார். 1,4 சார். 1,4. ஓகேவா? இந்த சேம் எக்ஸாம்பிள் பாருங்க. சேம் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
இங்க இருக்கு சேம் எக்ஸாம்பிள். ஓகே சோ இப்படி இப்ப வந்து நீங்க எல்லாமே 1,4 கிடையாது. திஸ் இஸ் 1,1 1,1 யா இட்ஸ் 1,3 இட்ஸ் 1,4 புரியுதா? ஓகேங்க சார் ஓகேங்க சார். நாங்க வந்து ஒரே ஒரு ஃபங்க்ஷன் குரூப் இருந்தா 1,1ன்னு வச்சுட்டோங்க சார். எங்க கட் பண்ணிருக்கு நம்ம சி டபுள் பாண்ட் பக்கத்தால கட் பண்ணா 1,1 அதுக்கு அடுத்து கார்பன் தான் 1,2. எக்ஸாக்ட்லி. ஓகேங்க சார் ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். சார் 11th கொஸ்டின் சார். சார் எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ் எஸ் சார் ஃபங்க்ஷனல் குரூப் வந்து அப்ப 2 ஃபங்க்ஷனல் குரூப் இருந்து அது கார்பன் வந்து 4க்கு அப்புறம் 5 போனாலும் வந்து அது 1,5ன்னு கூட சொல்லலாம்ல சார். நம்ம நம்பர் ஆஃப் கார்பனை பேஸ் பண்ணி தான் வந்து 1,4 1,5 அந்த மாதிரி சொல்லுவோம் சார் நம்ம. ஆமா நீங்க ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் தான். நீங்க அந்த பக்கம் கட் பண்ணாலும் 1,4 தான் சார். இல்லைங்க சார், இப்ப நம்ம 4th கார்பன்ல வந்து சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்ற மாதிரி எழுதி இருக்கோம்ல சார் 1,4க்கு. இப்ப மேபி அது வந்து 5th கார்பன்ல போயிட்டு சி டபுள் பாண்ட் ஓ அப்படின்ற மாதிரி வந்து 2 ஃபங்க்ஷனல் குரூப்பும் இருந்து 5 கார்பனா வந்து நம்ம 1,5 அப்படின்னு சொல்லலாமான்னு கேக்குறேன் சார். இல்ல இல்ல அது 1,5 கிடையாது. இந்த இந்த இரண்டுக்கு இடையில தான் நீங்க அது அப்படி ஒரு டிஸ்கனெக்ஷன் நடக்காது. இப்படி இருந்தா இங்கதான் டிஸ்கனெக்ஷன் நடக்கும். நீங்க சொல்ற மாதிரி இந்த கார்பன் காம்பவுண்ட் தாண்டி போச்சுன்னா அதுக்கப்புறம் கார்பன் காம்பவுண்ட் ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கான்னு பாக்கணும். இல்லைன்னா அங்க இருந்த நம்பர். ஓகேவா? 11 கேட்டீங்களா? 11 சார். எஸ் சார். ஓகே சோ 11 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. CH3 Mg வாட் இஸ் ஆசிட். ஓகேவா? சோ CH3 என்ன ஆன்சர் நான் கொடுத்திருக்கேன் சார்? ஆப்ஷன் ஏ கொடுத்திருக்கீங்க சார். ஓகே இப்ப CH3 CO O இதான லிக்னாய்டு ரியாக்ஷன் இல்லையா? சோ சாரி அசிட்டிக் அமினைடு. ஓகே சரி. ஸோ இப்போ டிஸ்கனெக்ஷன் நமக்கு CH2COH கிடைக்கணும். CH2COH கிடைக்கணும் இல்லையா? ஸோ இங்கே என்ன யூஸ்வலாக டிஸ்கனெக்ஷன் நடந்தால் இது ஒரு டிஸ்கனெக்ஷன். இது வந்து CH3CO+. ஓகே மீதி இருக்கிறது என்னது? COO- இல்லையா? ஸோ திஸ் இஸ் இப்போ பேஸ் போட்டீங்கன்னா பேஸ் ரிமூவ் த புரோட்டான் ஃப்ரம் CH3. ஸோ therefore we get a CH2 carbanion and CO- and H+. ஓகே நமக்கு அது பேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு எஸ்டர்ல பேஸ் போட்டீங்கன்னா அங்க கார்பனியன் கிடைக்கும். பாண்ட் பிரேக் ஆச்சுன்னா வேற எதுலயும் இது கிடைக்காது. அப்படி கொண்டு வரலாமாங்க சார்? வேற எதுலயும் பண்ண முடியாது. இப்ப நீங்க மெத்தில் மெக்னீசியம் புரோமைட் போட்டீங்கன்னா மெத்தில் ஆனியம் தான் கிடைக்கும். இல்ல லித்தியம்ல போட்டீங்கன்னா CH3 அசிட்டிக் ஆசிட் தான் கிடைக்கும் இல்லையா? அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். அதுக்கப்புறம் சார் அசிட்டிக் ஆசிட் கிடைக்கும். பேஸ் போடணும் டைரக்டா. இது பாருங்க இது பிரேக் பண்ணாவே உங்களுக்கு பேஸ் போட்ட உடனே கிடைச்சிடும். வேற டவுட் சார் 12th சார் 12 பாருங்க. ஆன்சர் ஏ கொடுத்திருப்பேன். எத்திலீன் ஈபாக்சைடு. ஓகே சோ நம்ம என்ன பண்ணிருக்கோம்? ஒரு நியூக்ளியோஃபைல் இருக்குன்னா நியூக்ளியோஃபைல் இங்க அட்டாக் பண்ணிச்சுன்னா இது எலக்ட்ரான் எடுத்துக்கும். ஓகேவா? சோ therefore the setting of பாருங்க நியூக்ளியோஃபைல் இது கார்பன் 1 இது 2 so 1 this is 2 இங்க O- இருக்கும். ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா OH. ஓகே so therefore it's CH2OH. so இங்க இது நியூக்ளியோஃபைல்னா this become positive CH2OH. என்ன டவுட் இந்த பேஜ்? Sir, number 6, sir. Which one? Number 6, sir. 6. இப்பதான் நம்ம சொன்ன 1,1 டிஸ்கனெக்ஷன். ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்துல இருக்கா? Yes, sir. Sir, 1,2 சொல்லக்கூடாதா சார்? இல்லம்மா 1,2னா 2ல ஏதாவது குரூப் இருக்கணும். நீங்க இதுதான் 1,2 இங்க பாருங்க.
ஃபங்க்ஷன் குரூப்ல இருந்து நீங்க கவுண்ட் பண்ணணும். இதுதான் 1,2. இது 1 இல்லையா? இது 2. 2க்கு அப்புறம் டிஸ்கனெக்ட் பண்ணா திஸ் இஸ் 1,2. இது 1ன்னா இது 2ன்னா 1க்கு அப்புறம் பண்ணா இது 1,1. ஓகேவா? ஸோ இப்போ ஒரு காம்பவுண்ட் எழுதுற இதுக்கு என்ன இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? இதுக்கு என்ன பேர் சொல்லுங்க? 1,3 சார். 1,3. அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். Okay, page number 2, edit out. Okay, so page number 4. Sir. Which one? Sir, 20 இல்ல சார். இப்போ B வந்து 1,2 சார். B வந்து 1,2. This is 1,2. Last Sir, D C என்ன வந்து 1,2. Cக்கு ஒரு பேர் இருக்குமா? என்ன சொல்லுங்க? Cக்கு என்ன பேர் சொல்லுங்க? 1,1 சார். நோ நோ நோ. ராபின்சன் அனலைசேஷன்ல பார்த்தோம். இது மாதிரி ஒரு what is that? குரோட்டனைக் ஆசிட் சார். இல்லப்பா, அந்த டிஸ்கனெக்ஷன் பேரு ராபின்சன் அனலைசேஷன்ல பார்த்தோம். இந்த மாதிரி ஒரு வினைல் குரூப் இருந்து சார் 1,2 1,4 சார். நோ நோ நோ. ராபின்சன் அனலைசேஷன்ல ஆல்பா பீட்டா கனெக்ஷன் சார். வெரி குட். இட்ஸ் ஆல்பா பீட்டா. இது பேரு. இந்த வினைல்ல இந்த மாதிரி ஃபங்க்ஷனல் குரூப் எலக்ட்ரான் வித்ட்ராயிங் குரூப் இருந்து டபுள் பாண்ட்ல டிஸ்கனெக்ட் பண்ணா அது பேரு ஆல்பா பீட்டா. லாஸ்ட் ஒன் என்ன பேரு? 1,5 சார். 1,5. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1,3. 1 2 3. ஓகே. Sir, question number 29. Sir. Sir, 29 சார் 1 மோல் எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு கிடைக்கிறது சார் இது 1 அசிட்டோபிரோன் தான் சார் கிடைக்கும். இல்ல இது மீனிங் வந்து எக்ஸஸ் 1 மோல்ல ரியாக்ஷன் ஸ்டாப் ஆகாது. ஓகேவா? 1 மோல்ல ரியாக்ஷன் நிக்காது. இது இருக்கிற கிளாஸ் நோட்ஸ்ல இருக்கு. சார் அப்ப क्वेश्चनல வந்து சார் இப்ப எக்ஸஸ்ன்னு கொடுத்தா மட்டும் ஏ ஆப்ஷன் போடுறதாங்க சார், இல்ல எக்ஸஸ்ன்னு கொடுக்காம ஜஸ்ட் 1 மோல் நீங்க எக்ஸஸ் கொடுத்தனாலும் அது இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ல இருக்காது. இப்ப நீங்க ஒரு டைம் மட்டும் ரியாக்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அசிட்டோபிரோன் கிடைக்குதுங்க சார். இல்ல இல்ல அப்படி கிடைக்காது. ஒரு டைம் ரியாக்ட் பண்ணிச்சுன்னா MeCl இருக்கு இல்லீங்களா? எஸ் சார் எஸ் சார். MeCl ஏயா நீங்க சொல்றதுதான். ஒன் டைம்ல இது வந்து குளோரோஃபார்ம் போய்டும். you get the astrophenol. இப்படிதான் இருக்கும். ஏன்னா ரியாக்ஷன்ல வாட்டர் போடுறோம் இல்லையா? வாட்டர் போடுறோம். அப்ப அந்த ரியாக்ஷன் அதோட ஸ்டாப் ஆகாது. ஓகேவா? சோ திரும்பவும் MeMgBr O minus Me. Okay, Me ஹைட்ராலிசிஸ் பண்றோம் இல்லையா? சோ that should be OH. அப்ப ஜஸ்ட் வந்து மெத்தில் மெக்னீசியம் புரோமைன் மட்டும் கொடுத்திருந்தா நம்ம அசிட்டோபிரோனோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க சார். ஹைட்ராலிசிஸ் கொடுத்திருந்தா நம்ம வந்து ஆல்கஹால் நீங்க கிரிக்னாட் ரியாஜன் போட்டாவே ப்ராடக்ட் ஹைட்ராலிசிஸ் பண்ணாம ப்ராடக்ட் எடுக்க முடியாது. ஏன்னா மெக்னீசியத்தை ரிமூவ் பண்ணணும்ல. எஸ் சார். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப்லயே வந்து அசிட்டோபிரோன்ல கூட அங்க மெக்னீசியம் வந்து ஆட் ஆகாதுங்க சார். ஆட் ஆகுதுங்க சார். O- MgBr னு வருதுங்க சார் அங்கேயும். அதே மாதிரி வரும், அந்த ப்ராடக்ட் வரும். பட் இங்க குளோரின் இருக்கு இல்லையா? குளோரின் போயிட்டா அசிட்டோபிரோன் வரும். ஓகேங்க சார். அதனால ரியாக்ஷன் வந்து இங்க கம்ப்ளீட் ஆயிட்டு இதுதான் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்க சார். இங்க எக்ஸஸ்ன்னு கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் நம்ம வந்து ஆல்கஹால் தான் ப்ராடக்ட். திஸ் இஸ் தி ப்ராடக்ட். ஓகேங்க சார். ஓகேங்க சார். சார் 38ங்க சார்.
ஓகே 38. இப்ப என்ன செய்யணும், ஒரு ஃபினைல் குரூப்பை ஆட் பண்ணணும், அவ்வளவுதான். கில்மேன் ரியேஜென்ட் இல்லையா? கில்மேன் ரியேஜென்ட்னா வரக்கூடிய ப்ராடக்ட்ல ஒரு ஃபினைல் குரூப் ஆட் பண்ணணும். இதுதான் இங்க போட்டாச்சு. இங்க ஒரு ஃபினைல் குரூப்பை ஆட் பண்ணணும். ஓகே, சோ அவ்வளவுதான். இது ஆட் பண்ணா இது கில்மேன் ரியேஜென்ட். ஓகேவா? அந்த ஃபினைல் குரூப் இஸ் ஆடட். அப்புறம் எத்தில் அயோடைடு போட்டுருக்கீங்க. எத்தில் அயோடைடு போடும்போது என்னாகும், இந்த இந்த இங்க வந்து இந்த நெகட்டிவ் ஆல்கலேஷன் நடக்கும். ஆல்கலேஷன் நடக்கும்போது எத்தில் குரூப். இப்ப இந்த காம்பவுண்டுக்கு சூட்டபிளான ஒரு இதுதான் நீங்க இந்த கன்ஃபர்மேஷன் போட்டு பார்க்கணும். கன்ஃபர்மேஷன் இது என்னது, இது 1,3 டிரான்ஸ் இருக்கா? 1,3 இது டிரான்ஸ்ல இருக்கு. 1,3 டிரான்ஸ்ல இருக்கு. இங்க 1,4 சிஸ்ல இருக்கு. இல்லையா? இங்க 1,2 டிரான்ஸ்ல இருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் 1,2 டிரான்ஸ் மோர் ஸ்டேபிள். 1,4 இங்க கீட்டோ குரூப் இருக்கு இல்லையா? கீட்டோ குரூப் இல்லைன்னா டிரான்ஸ் மோர் ஸ்டேபிள். கீட்டோ குரூப் இருந்துச்சுன்னா சிஸ் மோர் ஸ்டேபிள். ஓகேவா? அதே போல 1,3 இருக்கிற கன்ஃபர்மேஷன் திஸ் இஸ் மோஸ்ட். சார் நம்ம ஃபினைலும் ஐசோப்ரோபைல் குரூப்ல டிரான்ஸ் எழுதிக்கிறீங்களாங்க சார்? ஃபினைல் அண்ட் ஐசோப்ரோபைல் அது 1,3 சார். சிஸ்னாங்க சார் மோஸ்ட் ஸ்டேபிள் ஈக்குட்டோரியல். அந்த கன்ஃபர்மேஷன் நீங்க இங்க டி ல பார்க்கலாம். டி ல இருக்கு, ரைட்டா? எஸ் சார். ஆனா கீட்டோ குரூப் இருக்கு பாத்தீங்களா மேல? கீட்டோ குரூப் ஷேர் கன்ஃபர்மேஷன். எஸ் சார். கீட்டோ குரூப் இருக்கா? கீட்டோ குரூப் வந்து ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும். ஓகேவா? அப்புறம் இந்த ஆல்கைல் குரூப் எத்தில் குரூப் இருக்கு இல்லையா? எத்தில் குரூப் இப்ப ஐசோப்ரோபைல் இங்க போட்டாச்சு. அப்ப இதுக்கு 1,4 சாரி கீட்டோ குரூப் மாத்தி போடுவோம். இப்ப தண்ணி மட்டும் உட்காராது. இப்ப ஐசோப்ரோபைல் நான் எங்க போடணும் அப்படின்னா கீட்டோ குரூப்ல இருந்து வாட் இஸ் கால்ட் தேர்ட் பொசிஷன். ஓகேவா? ஆல்வேஸ் ஆக்சியல் இருக்காது, ஈக்குட்டோரியல்ல இருக்கும், ரைட்? ஈக்குட்டோரியல்ல தான் இருக்கும். இப்ப இது 1,3னா ஃபோர்த் பொசிஷன்ல நான் எத்தில் போடணும். இந்த எத்தில நான் வந்து இது போடணும். ஈக்குட்டோரியல் பொசிஷன்ல இருக்கும்போது இதுவும் ஈக்குட்டோரியல்ல போட்டா கீட்டோ குரூப்பும் இதுவும் டை ஈக்குட்டோரியல் வந்து ஹைலி அன்ஸ்டேபிள் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? டை ஈக்குட்டோரியல் அன்ஸ்டேபிள் கீட்டோ குரூப். இந்த கத்திட்ட ஒரு சின்ன டெஸ்டர் வச்சிட்டியா? Yeah, therefore it's an axial. So 1,4 என்னது பாருங்க. ஓகேங்க சார். அப்புறம் வந்து கீட்டோ குரூப் எத்தில் குரூப் வச்சு நாம கம்பேர் பண்றோம் சார். அந்த பக்கம் எப்படினா அந்த பக்கம் கிளாஸ் நடத்திட்டோம். கீட்டோ குரூப் வந்து ஈக்குட்டோரியல் இருக்கும். இன்னொரு ஈக்குட்டோரியல் போட்டீங்க. இது ஈக்குட்டோரியல். யா டை ஈக்குட்டோரியல். அவிதா மேம் மியூட் பண்ணுங்க மேம். क्वेश्चन கேட்டு மியூட் பண்ணிக்கங்க. கீட்டோ குரூப் இருக்கும் பொழுது பக்கத்துல இருக்கிற கார்பனும் ஈக்குட்டோரியல்ல இருந்துச்சுன்னா ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப பக்கத்துல இருக்கிறது ஆக்சியல் பொசிஷன்ல இருக்கும். ஓகேங்க சார். நாங்க D1 சொல்லி போட்டேங்க சார். அந்த டபுள் பாண்ட் ஒரு கீட்டோ குரூப் கம்பேர் பண்ணுவோம். கிளாஸ் நோட்ஸ்ல 2 குரோமோ சைக்ளோஹெக்ஸனோன் நடத்தும்போது எழுதிருப்பேன். போட மாட்டோம். எஸ் சார். அப்படிங்க சார். क्वेश्चन கேட்டு மியூட் பண்ணிக்கங்க. அது ஒரு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. Any other doubt? And doubt come on the page la sir 14 sir 40 sir. Okay 40. So இது வந்து ப்ரொடெக்டிங் குரூப். எத்திலீன் கிளைக்கால் வந்து ப்ரொடெக்டிங் குரூப். ஓகேவா? ஸோ ஒன்று பண்ணும்போது இப்போ ஒரு இங்க வந்து எஸ்டர் இருக்கு, கீட்டோ குரூப் இருக்கு. ப்ரொடெக்டிங் குரூப் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்?
நமக்கு வந்து ஒரு போட்ட ஈஸியா ஈஸியா ரிடக்ஷன் ஆகுது ப்ரொடெக்ட் பண்ணாதான் இன்னொன்னு நம்ம பண்ண முடியும். இப்ப நீங்க போட்ட உடனே லித்தியம் அலுமினேட் போட்ட உடனே இந்த கீட்டோ குரூப் என்ன ஆகும், ரிடக்ஷன் ஆயிடும். கீட்டோ குரூப் வந்து CH2 வச்சா மாறிடும். ஆனா நம்ம CHO வச்சா மாறிடும். ஆனா நமக்கு வந்து கீட்டோ குரூப்பை தான் இங்க ப்ரொடெக்ட் பண்ண முடியும். ஏன்னா எஸ்டர் நீங்க ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் போட்ட உடனே கீட்டோ குரூப் தான் ரெடியூஸ் ஆகும். அப்ப கீட்டோ குரூப்பை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும். அப்ப எஸ்டர் வந்து ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? அப்ப இந்த குரூப் இட்ஸ் ப்ரொடெக்டர், இது ப்ரொடெக்டர். ஓகேவா? இது ப்ரொடெக்ட் பண்ணும். அப்ப எஸ்டர் குரூப் வந்து பிரைமரி ஆகிறதா மாறிடும். ஓகே, அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா ஒரிஜினல் கீட்டோ குரூப் வந்து. ஓகே, இப்ப நீங்க மற்றது எதுவும் இதுல போட முடியாது. நீங்க ஆப்ஷன் பி சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க நார்மலா போட்டாவே பி தான் வரும். இப்ப நீங்க ப்ரொடெக்டிங் குரூப் போடலன்னா எது ப்ராடக்ட் வரும் சொல்லுங்க? ப்ரொடெக்டிங் குரூப் போடலன்னா எது ப்ராடக்ட் வரும்? பி சார். யா, ப்ரொடெக்டிங் குரூப் போடலன்னா பி ஆன்சர் வரும். ப்ரொடெக்டிங் குரூப் போட்டதுனால இதை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு கடினமா இருக்கக்கூடிய எஸ்டரை கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹைட்ராலிசிஸ் பண்ணீங்கன்னா ப்ரொடெக்டிங் குரூப் வெளியே போயிடும். ஓகே, any other doubt on the page? சார் 42 சார். சேம் அதேதான். 42ல எது ஈஸியா ரிடக்ஷன் நடக்குமா? ஆல்டிகைட். அப்ப ஆல்டிகைடை ப்ரொடெக்ட் பண்றோம். அப்ப ப்ராடக்ட்ல ஆல்டிகைட் இருக்கணும். அப்ப கீட்டோ குரூப்பை ரெடியூஸ் பண்றோம். So therefore the B is the answer. இப்ப நீங்க இதுல சப்போஸ் நீங்க வாட் இஸ் கால்ட் ப்ரொடெக்டிங் குரூப் போடலைன்னா ஏ ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ திரும்பவும் பண்ணும் பொழுது சி ஆன்சரா வரும். ஓகே, so any other doubt in the page number 8? Sir? Yes, tell me. Sir, 43ல நம்ம ஆப்ஷன் பினாலும் வந்து நமக்கு ட்ரிபிள் பாண்ட் டபுள் பாண்ட் ஆகும்ல சார்? ஆப்ஷன் எந்த ஆப்ஷன்மா? பி சார். இம்பேர்ஃபெக்ட் லிஸ்ட் பினாலும் போட்டுக்கிறதுனால அது வராது. இல்லம்மா, லில்லாஸ் கேட்டலிஸ்ட் போட்டா என்ன உங்களுக்கு அல்கின் கிடைக்கும்? क्वेश्चन வந்து சான்ஸ் இல்ல. ஓகே சார். थैंक यू சார். Okay, any other doubt? Last page ஏதாவது doubt இருக்கு? சார் 46 சார். 46 ஹைட்ரஜன் ரிடக்ஷன் CO குரூப் என்ன ஆகும்? CH2 மாறும் சார். மாறும். இந்த குரூப் வந்து CH2 மாறும். கிருஷ்ணன் சார் 44 தெரியல சார். 44 குரோமிக் ஆசிட் போட்டு பண்ணும் பொழுது உங்களுக்கு 2 ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இந்த மேஜர் பண்ணது அடிபிக் ஆசிட். சார் எஸ் சார், அந்த அடிபிக் ஆசிட்ல வந்து சைக்ளோஹெக்சீன்ல வந்து அந்த உடைய கார்பன் 2 ஆசிட்டா ஞாபகம் வச்சுக்கிறதாங்க சார்? அதேதான், சைக்ளோஹெக்சீன்ல இருக்குதா ஹெக்சீனுங்க சார்.
இல்ல டியும் ஆன்சர் வரும். ஓகேவா, டியும் ஆன்சர் வரும். திஸ் ஆல்சோ, பட் எது பண்ணாலும் ஆன்சர் கரெக்ட். ஓகே, லாஸ்ட் பேஜ். டு யூ ஹேவ் எனி டவுட்? சார் 41 மட்டும் சொல்லுங்க சார். 41 41 என்ன ரியாக்ஷன் தெரியுமாமா? வில்கின்சன் கேட்டலிஸ். வில்கின்சன் கேட்டலிஸ் ஸ்டெரிக்கலி லெஸ் இன்டெட்ல தான் நடக்கும். இது வந்து ரிடக்ஷன் நடக்கும், ஆரோ மார்க் போட்டுக்கிறது. இங்க வந்து ஸ்டெரிக், திஸ் போர்ஷன் இஸ் ஸ்டெரிக். ஏன்னா பாண்ட் லீக்கேஜ் ஆகுது பாருங்க. ஸ்டெரிக்னா அந்த டபுள் பாண்ட் வந்து ஃப்ரீயா இல்ல பாருங்க. இது நான் ஆரோ மார்க் போட பாருங்க. இது ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு, இது ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு, இது ஒரு ஆல்கைல் குரூப் இருக்கு. ஓகேவா, இந்த டபுள் பாண்ட் வந்து திரும்பாது. இந்த டபுள் பாண்ட் வந்து ஸ்டெரிக்லி இன்டர்டா இருக்கு. அதனால இது வந்து லிட்டில் ஃப்ரீயா இருக்கும். ஸோ அந்த டபுள் பாண்ட் மட்டும் ரெடியூஸ் ஆயிடும். ஸோ therefore the answer is A. அந்த வில்கின்சன் கேட்டலிஸ் வந்து அங்க கோஆர்டினேஷன் நடக்கும். ஸோ மேல இருக்கக்கூடிய டபுள் பாண்ட்ல கோஆர்டினேஷன் நடக்கும், அதனால அங்க ரிடக்ஷன் நடக்கும். ஓகே சார். எஸ் tell me. 40 ஓட பி தான சார்? எதுமா 22 சார். 41 இது பி தான சார் ஆன்சர்? பி ஆப்ஷன். சாரி, பி ஆப்ஷன். வேற என்ன டவுட்? சார் 22 சார். क्वेश्चन நம்பர் 22. இல்ல இந்த லாஸ்ட் பேஜ் சொல்லுங்க. லாஸ்ட் பேஜ் முடிச்சிட்டு வந்து. Last page, any doubt? I think no. Okay. சொல்லுங்க உங்க டவுட் என்னமா? 22 which of the following is illogical or impotence in that? ஆமா சார். அது 22க்கு பி வராதாங்க சார்? இது மாதிரி லாஸ்ட் ஒன்னா? இல்லங்க சார், செகண்ட் ஒன் வராதாங்க சார்? செகண்ட் ஒன் ஏமா வரணும்? கார்பனில் குரூப்ல பாசிட்டிவ் தானே இருக்கும். ஒரு குரூப் இப்படி இருக்குன்னா இங்க பாசிட்டிவ்ன்றது நார்மல் சின்தான். ஏன்னா ஆக்சிஜன் வந்து RCO மைனஸ் இருக்கும். therefore this become positive. ஆனா this is normal. இது normal. ஓகே, நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா பாருங்க, இப்படி ஞாபகம் வச்சுக்காங்க. ஒரு இப்படி இருக்குன்னா இங்க கார்பனைல் காம்பவுண்ட்னாவே இது பாசிட்டிவ். ஏன்னா ஆக்சிஜன் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ், இது பாசிட்டிவ். அப்ப நியூக்ளியோஃபிலிக் அடிஷன் நடக்கும். அப்ப இதுல இருந்து கணக்கு வச்சுக்காங்க. இது பிளஸ்ன்னா அடுத்த கார்பன் மைனஸ் ஆகணும், அதுக்கு அடுத்த கார்பன் பிளஸ் ஆகணும். ஆல்டர்னேட்டிவா இது பிளஸ் ஆகணும், திரும்ப மைனஸ் ஆகணும், இது பிளஸ் ஆகணும், இது மைனஸ் ஆகணும். ஓகேவா, இப்படி கொடுக்கும். இதெல்லாம் நார்மல். இதுல ஏதாவது மாறி இருந்தா அது என்னது இல்லாஜிக்கல், அது போலாங்கன்னு அர்த்தம். ஓகே, ஆப்ஷன் ஏ பாருங்க. கார்பன் பாசிட்டிவ், அடுத்து மைனஸ் வரணும், ஆனா இங்க பிளஸ் தான் வருது. therefore இல்லாஜிக்கல். ஆப்ஷன் பி பாருங்க கரெக்டா. ஆப்ஷன் பி கரெக்டா, அங்கதான் பிளஸ் தான் இருக்கு. ஆப்ஷன் சி பாருங்க, கார்பனைல் பிளஸ் அடுத்தது மைனஸ். ஓகேவா, தட்ஸ் நார்மல். ஓகே சார். இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். திஸ் இஸ் நார்மல். ஓகே ஓகே சார், थैंक यू சார். Okay, so do you any more doubt? Suppose doubt இல்லைன்னா நான் இந்த செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் பேப்பர் பார்க்கலான்றது எனக்கு அடுத்த கிளாஸ் டைம் ஆயிடும். நீங்க மீன் டைம்ல நீங்க இந்த யூனிட்டுக்கு படிங்க. நான் நாளைக்கு இல்லை நாளை மறுநாள் டைம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்ட் 3 கொஸ்டின் பேப்பர். இட் இன்க்ளூட்ஸ் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ் அண்ட் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாருக்கும் கொஸ்டின்ஸ் அந்த இதை அனுப்புறேன், அதை பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்
ஒரு நாள் டைம் இருக்கும்போது நான் மெசேஜ் பண்றேன். அன்னைக்கு டிஸ்கஷன் அடுத்த PQ2 அந்த PQ லாஸ்ட் கொஸ்டின்ல உங்களுக்கு டிஸ்கஷனுக்கு ஒர்க் இருக்காது. ஆல்ரெடி பார்த்து தான் ஹெட்ரோசைக்ளிக் நம்பர்ஸ், நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாம் பார்த்தது தான். ஸோ PQ2 வந்து ஏதாவது 1 or 2 டவுட்ஸ், அதுவுமே இது ஆர்கானிக் ஃபோட்டோ கெமிஸ்ட்ரி மட்டும் தான் புதுசு. ஓகேவா? ஸோ நான் PQ எஸ் சார். சார் இந்த கொஸ்டின் பேப்பர்லாம் நம்ம இது நடத்துறோம்ல சார், அது எங்கள்கிட்ட லேப்டாப்லாம் இல்லைங்க சார். இப்போ டவுட் கூட கேட்க முடியல சார். அப்ப நாங்க என்ன சார் பண்றது? நானா என் லேப்டாப் இல்லை, இது கொஸ்டின் அனுப்பிட்டேனேம்மா. அது வந்து நம்ம ஜெராக்ஸ் போட முடியாதுல்ல சார். உங்களுக்கு நடத்துறீங்க சார், ஓகே நீங்க பிராக்டிஸ் கொஸ்டின் எல்லாமே நம்ம ஆப் இல்லைங்க சார் இருக்கு. நம்ம தனியா இண்டிவிஜுவலா எடுத்து நம்மளா ஜெராக்ஸ் போட்டு அப்படி படிக்க முடியாதுல்லைங்க சார். உங்ககிட்ட ஹார்ட் காப்பி இல்ல, அதான் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் அடுத்த டைம் அது மோஸ்ட் ப்ராபப்லி ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் உங்களுக்கு எல்லா மெட்டீரியல் கொடுத்துருவேன். ஓகேங்க சார். சரிங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். என்னென்ன புதுசா கொடுத்துருவேன். எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய நியூ டாபிக் எங்க இருக்குன்னா யூனிட் 9ல தானே இருக்கு, 9, 10 தான் இருக்கு. ரைட்டா? 9, 10, 8ல இருக்கு, 8, 9, 10ல இருக்கு. ஸோ அப்ப மெட்டீரியல் கொடுக்கும்போது அதோட சேர்ந்து எல்லா கொஸ்டினும் கொடுத்துருக்கேன். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். சார் ஆன்சர் கீ அனுப்புங்க சார். क्वेश्चन நம்பர் 2 ஆன்சர் கீ. அம்மா ஆன்சர் கீ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கேன் பாருங்க. சார் क्वेश्चन நம்பர் 50 பிராக்டிஸ் கொஸ்டின் 2 க்கு அனுப்பலீங்க சார். பிராக்டிஸ் கொஸ்டின் 2 க்கு அனுப்பிட்டுமா? சரி, எங்களுக்கு ஆப்ல பிராக்டிஸ் கொஸ்டின் 1 மட்டும் தான் சார் டிஸ்ப்ளே ஆகுது. 1 தான் சார் இருக்கு, 2 இல்லைங்க சார். 2 டே ஆன்சர் இல்லைங்க சார். இல்லம்மா அனுப்பிட்டேனே. தூக்கு இல்லைங்களா? இதுக்கு இல்லையா? இப்ப இது டிஸ்கஷன் பண்ணதுக்கு இருக்குதானே? இதுக்கு இருக்குங்க சார். பிராக்டிஸ் கொஸ்டின் 2 தான் சார் இல்லைங்க சார். சார் ஆன்சர் கீ மட்டும் இல்லைங்க சார். கொஸ்டின் இருக்கு, ஆன்சர் இல்ல சார். ஓகே சார். ஓகே அது நான் அனுப்புறேன். அத அனுப்பிடுறேன். थैंक यू. ஓகேங்க சார். ஓகே சார். தேங்க் யூ சார். பை பை. ஓகே பாப்போம், நெக்ஸ்ட் கிளாஸ் பாப்போம். நான் இன்ஃபார்ம் பண்றேன் அடுத்த டிஸ்கஷன் இருப்பேன். சார் நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ் ஒரு பிடிஎஃப் அனுப்புனீங்களாங்க சார்? யா சார் இப்போ பழைய ஜெராக்ஸும் நாங்க படிக்கணும், இது புதுசு ரெண்டுமே படிக்கணுமாங்க சார்? இல்லம்மா, இது படிக்கிறது இது அனுப்பிட்டுருக்கு. அதுல இருக்கிறது எல்லாமே இதுல இருக்கு. ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். எக்ஸ்ட்ராவும் இருக்குங்க சார். அதுமா அதுல இருக்கிற எல்லாமே இருக்கு. எக்ஸ்ட்ரா அதாவது சிலபஸ்ல இருக்கிறதா ரிலேட்டடா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பேன். எஸ் சார். எஸ் சார். இது படிக்கணும். அங்க பழசு நடத்தின எல்லாமே இதுல இருக்கும். ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. ஓகேம்மா, see you, bye.